கடலுக்கு மீன் பிடிக்க போகிறவங்க அந்த போட்டை நம்பி தான் போகிறாங்க, அந்த கப்பலை நம்பி தான் போகிறாங்க, அந்த படகை நம்பி தான் போகிறாங்க. ஆனால் அவங்க நம்பிக்கை எதில் இருக்குது? தன்னுடைய வலையிலையும் தன்னுடைய போட்டிலையும் தான் அவங்களுடைய நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஆனால் அதே கடலில் பெரும் காற்று உண்டாகி பெரும் மழை உண்டாகி ஒரு கொந்தளிப்பு உண்டாக்குற பொழுது அந்த நம்பிக்கை அப்படி என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் மேலே, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, ஏசப்பா எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கடவுளை நோக்கி கூப்பிடுவாங்க. அப்போ எப்போதுமே மனுஷனாகிய நம்ம நம்ம நம்பிக்கையை ஆண்டவர் மேலே நம்ம வச்சுட்டோம்னு வைங்களேன், எதற்குமே கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். இப்படி தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் வை, உன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்திரு, உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் காப்பார். நம்ம கால் எங்கே சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை காப்பார். இன்னும் அநேக பாவங்கள் இருக்குது, தேவையில்லாத பிரச்சனை இருக்குது, அதிலெல்லாம் நம்மளை போய் நான் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மளை காக்கிற தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வச்சிட்டோம்னா எங்கேயும் நம்ம சிக்கிக்கொள்ள மாட்டோம். எப்படி வேடனுடைய கண்ணியில் பறவைகள் சிக்கிக்குதோ அதே போல் மனிதர்கள் அநேக பாவங்கிற வலையில் சிக்கிக்கிறாங்க. ஏன்னா எது நல்ல வழி கெட்ட வழின்னு அவங்க ஆராய்ஞ்சு பார்க்குறதில்ல, கண்ணை மூடிட்டு போய் விழுந்துடுறாங்க. ஆனால் அவதிப்படும் போது கஷ்டப்படும் போது கண்ணீர் வடிக்கிறாங்க, ஐயோ அந்த வழியில் நான் போயிட்டானே எங்கே போய் சிக்கிக்கிட்டேன்னு சொல்லி. ஆக முன்னமே நம்ம கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு கர்த்தரையே நம்பிக்கையாக நம்ம இருந்தோம்னா நம்ம கால், நம்மளுடைய காரியங்கள் எதிலையும் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை காக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா.